எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேமூர் கரைசல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான். இயற்கை விவசாயத்தில் எல்லாரும் சொல்கிறது, இந்த பூ பூக்கிற தருணத்தில் எல்லாரும் தேமூர் கரைசல் அடிங்க, தேமூர் கரைசல் அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி தயாரிக்கிறது, அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கேனில் இருக்கிறது தயிரை ஒரு 1/4 லிட்டர் தயிரை 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு 4 நாள் நல்லா மோர் மாதிரி ஆக்கி ஒரு 4 நாள் நல்லா புளிக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த தேங்காய் ஒரு அரைமுறி தேங்காய், அதை நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 லிட்ரு அளவுள்ள தேமூர் கரைசல் ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒரு வேளை அதிகமாக தேவைன்னா பாதிக்கு பாதி, அப்போது 1 லிட்ரு தேங்காய் பால்னால் 1 லிட்ரு தயிர், அதாவது மோர், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம மொத்தத்தில் 1 லிட்ரு தயாரிக்க போகிறோம். இது 1/2 லிட்ரு, அது 1/2 லிட்ரு. வாங்க தேங்காய் பால் எப்படி எடுக்கிறது என்ன ஏதுன்னு பார்க்கலாம். தேங்காய் நம்ம அரைச்சி பால் எடுத்தாச்சு, அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம 1 லிட்டர் தேமூர் கரைசல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம இப்போ ஒரு 1.5 லிட்டரோ இல்லைனா 2 லிட்டரு கேனோ எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு வாரம் வைக்கணும். இப்போ மூடி வைக்கும்போது கொஞ்சம் கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதனால் கொஞ்சம் பெரிய கேனாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் ஒரு 2 லிட்டரு கேன் எடுத்துருக்கேன். இதில் 1/2 லிட்ரு தேங்காய் பாலை நம்ம ஊற்றியாச்சு. இப்போ 1/2 லிட்ரு மோரை இதில் ஊற்றுறோம். இப்போ இதை ஒரு மூடி வச்சுருங்க. அதை திறந்து மட்டும் வச்சிடாதீங்க, முக்கியமான விஷயம். இதை நல்லா டைட்டாகவே மூடிட்டு நல்லா அந்த மாதிரி குலுக்கி விட்டுருங்க. இப்போ 2 கலக்கி வச்சாச்சு. சரியாக ஒரு வாரம் 7 நாள் இதை அப்படியே வச்சுருங்க, புளிக்கட்டும். டெய்லி 2 தரம், காலையில் ஒரு டைமு சாயந்தரம் ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி ஒரு தரம் திறந்து விட்டுருங்க. ஏன்னா அதில் கேஸ் ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி டைட்டான மாதிரி ஆயிரும். டெய்லி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு தரமாவது குலுக்கி விடுங்க. குலுக்கி விட்டு மூடி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உடனே மூடியை க்ளோஸ் பண்ணிடுங்க. உள்ளே இந்த மாதிரி எதுவும் போயிடுச்சுன்னா புழுக்கள்லாம் வரும், கெட்டு போயிடும். முடிஞ்ச வரைக்கும் மூடியே வைங்க. கண்டிப்பாக மூடி தான் வைக்கணும். டெய்லி ஒரு தரம் குலுக்கி விட்ருங்க. ஒரு வாரம் கழித்து நம்மளுக்கு தேவையான தேமூர் கரைசல் ரெடி ஆகிடும். இதை எப்படி நம்ம தெளிக்கணும் அப்படின்னா, 1 லிட்டருக்கு 20 மில்லி இல்லைனா 25 மில்லி தண்ணியில் கலந்து நம்ம டைரெக்டாக தெளிக்கலாம். இது இந்த பூக்கள் பூக்க ஆரம்பிக்கிற டயத்தில், இப்போ கொடி வகையானாலும் சரி, செடி வகையானாலும் சரி, தக்காளி, பீன்ஸு, வெண்டை, கத்தரி, அப்புறம் புடலை, எந்த காய்கறியாக இருந்தாலும் சரி, பூக்க ஆரம்பிக்கிற டயத்தில் நீங்கள் அடிச்சிங்கன்னா ஆண் பூக்கள் மறைஞ்சி பெண் பூக்கள் அதிகமாக பூக்கும். இன்னொன்று பூக்கள் அதிகமாக உதிராது, காய்களும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை அதிகபட்சம் 15 நாள் பயன்படுத்தலாம். நீங்கள் ஒரு டைம் பூக்கள் பூக்கும்போது ஒரு டைம் அடிங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம், அதுக்கப்புறம் ஒரு 2 டைம் அடிக்கலாம். சின்ன தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு, மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு இந்த 1 லிட்டரே போதுமானது. ஏன்னா அதிகமாக 2-3 லிட்டர் நம்ம பண்ணோம்னா இதை அதிகமாக யூஸ் பண்ணவும் முடியாது, வீணாக கெட்டு தான் போகும். 15 நாளில் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு வாரம் கரெக்டாக ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் பயன்படுத்துறதுக்கு இந்த 1 லிட்டருக்கு 1 லிட்ரு சின்ன தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு ஓகே. பெருசாக வச்சுருக்கவங்க நீங்கள் அதிகமாக பயன்படுத்திக்கலாம். இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பூக்கள்லாம் உதிராது, நல்ல காய்கள் பிடிக்கும். எல்லோரும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.